தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். வணக்கம் நேயர்களே. இன்று நாம் தீபாவளி அன்று இந்த சமையலை செய்ய வேண்டாம் என்ற தலைப்பையொட்டியே பேசப் போகிறோம். தீபாவளி பொதுவாக மழை காலத்தில் வருவதால் அன்று சமையலில் சாம்பார், புளிக்குழம்பு போன்றவை இடம்பெறக்கூடாது என்பார்கள். ஏனெனில் இவை செரிமானமாக நேரம் எடுக்கக்கூடும். மேலும் அழகான அதிகாலை தீபாவளி என்று புத்துணர்ச்சியான அதிகாலை வேளையில் எழுந்து வாசலில் வண்ண கோலமிட்டு வீட்டில் உள்ள அனைவருக்கும் தீபாவளி தின நல்வாழ்த்துகள் கூறி அன்றைய தினத்தை தொடங்குவது மனதிற்கு மிக சந்தோஷத்தை அளிக்கும். அதன் பிறகு எண்ணெய் குளையல். அனைவரும் தீபாவளி என்று காலை நேரத்தில் இளம் சூடான நல்லெண்ணெயை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை நன்றாக தேய்த்து அப்படியே சிறிது நேரம் உடல் முழுவதும் எண்ணெயை இறங்கவிட வேண்டும். அதைத் தொடர்ந்து நீராடும் மந்திரம். எண்ணெய் தேய்த்தவர்கள் வெந்நீரில் மட்டுமே நீராட வேண்டும். நீராடும் முன்பு சிறிதளவு நீரை கையில் எடுத்துக்கொண்டு யமுனை, சைவ, கோதாவரி, சரஸ்வதி, நர்மதே, சிந்து, காவேரி, ஜலேஷ்மின் சந்நிதம் குரு என்ற மந்திரத்தை கூறி பின்னர் குளிக்க வேண்டும். இதன் மூலம் புனிதமான கங்கையில் நீராடிய பலன் கிடைக்கும். அதைத் தொடர்ந்து தீபாவளி வழிபாடு. குளித்து முடிந்து வீட்டை நன்கு சுத்தம் செய்து பூஜை அறையை மலர்களால் அலங்கரித்து தீப தூபங்கள் காட்டி இனிப்பு பலகாரங்களை நைவேத்தியமாக படைத்து வழிபாட்டை முடிக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து புத்தாடியும் பட்டாசும். அனைவரும் தீபாவளியை கொண்டாடும் விதமாக புத்தாடை அணிந்து வீட்டிற்கு வந்த விருந்தினருடன் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியுடன் ஒருவருக்கொருவர் ஆனந்தமாய் மனம் விட்டு பேசி மகிழலாம். மேலும் உதவும் மனப்பான்மை. இந்த பண்டிகை நாளில் வீட்டில் அதிக உணவுகள் மற்றும் இனிப்பு பலகாரங்கள் செய்யப்பட்டிருக்கும். எத்தனையோ பேர் இருப்பார்கள். அவர்களுக்கு இந்த உணவுகளை கொடுத்து இரட்டிப்பு மகிழ்ச்சியை அடையுங்கள். அதன் பிறகு பயனுள்ள முறை. கிராமப்புறங்களில் தீபாவளிக்காக வீட்டிற்கு வரும் விருந்தினர்கள் கண்டிப்பாக பணம் கொடுத்து விட்டு செல்வார்கள். அப்படி கொடுக்கும் பணத்தை வீணாக்காமல் பயனுள்ள முறையில் செலவழிப்பது நல்லதாகும். இறுதியாக பாதுகாப்பு அவசியம். பட்டாசுகளை வெடிக்கும் போது தங்களையும் மற்றவர்களையும் பாதிக்காத வகையில் கவனமுடன் கையாள வேண்டும். மேலும் பட்டாசு வெடிக்கும் போது அருகில் மணல், நீர், பாலி இருப்பது அவசியமாகும். இந்த காணொளி எப்படி இருந்தது என கமெண்ட் பாக்ஸில் கூறுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கவினேசன். நன்றி, வணக்கம்.